எங்க மேற்கு வங்கத்திலும் எங்க பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க ஒரு மாநாட்டில் போய் இந்தியில பேசுறாரு. எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியாவில் போய் தமிழ்ல பேசுறாரு. எல்லாரும் கைதட்டுறான். இந்த பக்கத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன பேசுறாரு, உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்கு கைதட்டுறீங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என்னமோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கைதட்டிருக்கான். உண்மையிலே நடந்தது. ஏதோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க. இப்ப யார் தமிழ்நாட்டில் இந்தி கற்கலைன்னு சொல்லுங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை கருதி. கட்டாயம்ங்கிறத ஏற்க முடியாது. அதை ஏற்க முடியாது. அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும். என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா கும்மிடி பூண்டியை தாண்டினா தானே சொல்றாங்க, நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும். எப்படி அது எப்படி இருக்கு? அவன் சொல்றத பாருங்களேன். பானிபூரிய இங்க வாடா, பானிபூரி விற்க வர்றவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா? கழிவறை எப்படி போவான்னு போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான். அது இந்தியில பேசினாதான் திறப்பானா? ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் அவனால வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு, அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் இந்தி படிக்காம நீங்க எப்படி தேநீர் கூட குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க திணிக்கிறாங்க. இங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நாங்க எப்படியாவது எங்க மொழியை காப்பாற்ற துடிக்கிறோம். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. வேற ஏதாவது மும்மொழி கொள்கை பற்றின புரிதல் முதல்ல பாஜகவினருக்கே இல்லைன்னு, மூன்றாவது மொழி அவங்களுக்கு மொழியை பத்தியே புரிதல் கிடையாது. அப்புறம் மும்மொழி முதல்ல இந்திங்கிறது எப்ப உருவாச்சு? இந்தியில வட இந்தியால எல்லாருமே இந்தி தான் பேசுறாங்கல்ல. சொல்லுங்க. கர்நாடகால மகாராஷ்டிரால இருந்து வந்த பேருந்துல அந்த நடத்துனர் கன்னடத்துல பேசுறேன்னு தானே பேருந்து அடிச்சு நொறுக்குனா. நான் நாகரிகங்கிறது ஆகப்பெரிய ஜனநாயகவாதினால நொறுக்காம இருக்கேன். அதுதானே அவன் நொறுக்கிட்டான். மகாராஷ்டிரால சட்டசபையில் இந்தியில உறுதிமொழி எடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு வெளியீட்டு விழாவில் அம்மையார் அமிதாப் பச்சனுடைய மனைவி அம்மையார் ஜெயபாதிரி பச்சன் அவங்க இந்தியில பேசிட்டாங்கன்ட்டு மகாராஷ்டிரால படத்தையே ஓட விடாம பண்ணிட்டாங்க. நீ எப்படி இந்தியில பேசுவ, மராட்டியத்துல பேசல? சும்மா ஏதாவது இவங்க அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்திய எல்லாரும் படின்னு. இது இந்த நாடு இந்தியாங்கிற நாடு உருவாகும் போது இந்தி பேசுற நாடா தான் இருந்ததா? அது சொல்லுங்க. வரலாறு அப்படி இருந்ததா? தேவையில்லாத வேலை. நீங்க எல்லா நாடுகளையும் பயணிக்கிறீங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் போறாரு, குடியரசுத் தலைவர் போறாங்க, பெரும் தலைவர்லாம் போறாங்க. சின்ன சின்ன நாடுகள்லாம் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. எங்க பிள்ளைகள் அங்க தமிழ் ஆசிரியரா இருக்காங்க, படிப்பிக்கிறாங்க. டென்மார்க்ல எங்கள் தாய்மொழி அழிஞ்சு விடக்கூடாது, நாங்க இவ்வளவு ஏதிலிகளா போயிருக்கோம், அகதிகளா போயிருக்கோம். உங்கள் தாய்மொழி அழிந்தால் உங்கள் இனம் அழிந்து விடும், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தாய்மொழியை பயிற்றுவீங்கன்னு 32 பள்ளிக்கூடத்தை தொடங்கி டென்மார்க் அரசு எங்களுக்கு கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அது சம்பளம் கொடுக்குது. இப்ப எது ஏன் நாடுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இங்க தமிழ் படிக்க வாய்ப்பே கிடையாது. படிச்சா மதிக்கிறதே கிடையாது. தமிழ்ல பேசிட்டா முட்டிக்கால் போடணும், தண்டம் கட்டணும், அம்மா அப்பா குட்டி வரணும். 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு ஹிந்தி தெரியலன்னு வகுப்பை விட்டு வெளியேற்றிருக்காங்க. கேட்டா ஹிந்தி படிங்கன்னு நாங்க ஒன்னும் சொல்லலையா அப்படின்னு. எதையோ படிச்சுக்கிறேன் போ. அப்ப உனக்கு என்ன? ஒரே கேள்விதான். எம்மொழி படிக்கவே வாய்ப்பு இல்லாத போது அந்த நிலையை உருவாக்கிட்டு மும்மொழின்னு பேசும்போது அந்த மும்மொழியில் அது ஏன் எம்மொழியாக இல்லைங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. அதுக்கு பதில் சொல்லுங்க.